எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம், அங்காரகன் மதியம், கருணை உள்ள சுரதம் குருவும், காரவன் காரியம், ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 18/8/2025. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய திதி தசமி திதி. நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம். யோகம் அர்ஷன நாமயோகம். கரணம் பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்று கிரக நிலவரங்கள்: ரிஷபராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. சார் அப்படியே லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி. சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க வீடியோ, ஓகேங்களா? இன்றைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சொல்லலாம். வெளியூர் வருமானம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு ஏற்படும். எதிர்பாராத பணம் கிடைக்கும். லைஃப்ல ஏற்கனவே ஏதாவது பணம் கொடுத்தல் இருந்துச்சுன்னா, வராம இருந்துச்சுன்னா அந்த பணம் எல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், ஓகேங்களா? வாகன யோகம் ஏற்படும். யாராச்சும் வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வண்டி வாகனம், கார், 2 வீலர் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை கட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை தான் கொடுத்துருக்கு. ஆனால் உங்களோட தாயோட நலனில் தான் அக்கறை காட்டணும். தாய்க்கு சிறிய கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களோட தாய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே பார்த்துக்கொள்வது ரொம்ப 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 சிறப்பானது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் மூளைக்கு விநாயகர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விநாயகர் உங்கள் தெருவுலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துல பிடிச்சிங்க. ரெகுலராக ஒரு நேரத்தில் எல்லா நட்சத்திரமும் சரி, எல்லா ராசிக்காரங்களும் சரி, நீங்கள் தெய்வத்தை வழிபடக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? தினைக்கும் அந்த டைமுக்கு காலை 8 மணிக்குன்னா 8 மணிக்கு அந்த கோயிலில் போய் நிற்கணும், ஓகேங்களா? வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக இறைவன் உங்கள்கிட்ட பேசுவார், ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு டைம், நாளைக்கு ஒரு டைம் அப்படின்னு போகிறனால தான் நம்மளோட பிரார்த்தனைங்கிறது நிறைவேற்ற முடியாமல் போகுது. ஸோ டெய்லி ஒரு நேரம். இப்போ நம்ம மற்ற இதில் எடுத்துக்குவோம், கிறிஸ்டின், முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகைக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் போவாங்க. ஆனால் நம்ம இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நேரங்கள் மாறி மாறி போகுது. அது மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணிங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க, பர்மனெண்ட் மார்க்கர். உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை கையில் எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதியானது. எழுத விடாது, அதுதான் விதி, ஓகேங்களா? எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. துளாராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. விருச்சக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64.
மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. மீனராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.